வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் பராசக்தி. சுதா கோங்கராவுடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி. பராசக்தி படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், ஸ்ரீலீலா, அதர்வா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க சுதா கோங்கரா. படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், படத்தினுடைய எடிட்டர் சதீஷ் சூர்யா. படத்துல முக்கியமான ஒரு அவுட்லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாணவர்கள் கையெடுத்த அவங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தான் வந்து மையமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை யார் லீட் பண்ணி நடத்துனாங்க அப்படின்றத ஒரு பயோபிக்கா வந்து உண்மையான நடந்த சம்பவத்தை வச்சு எடுத்திருக்கக்கூடிய படம் தான் இந்த பராசக்தி. ஸோ பராசக்தின்ற டைட்டிலே வந்து ரிவீல் பண்ணும்போது எல்லாருமே வந்து சிவாஜி கணேசனா இருக்கட்டும், இல்ல கலைஞர் அவங்களுக்கான இந்த டைட்டில், அந்த டைட்டில் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ படத்தை தழுவி ஏதாவது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா அதை தாண்டி பராசக்தின்ற டைட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கையில எடுத்து அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இதுக்காக ஒருத்தரும் அவங்களுடைய போராட்டத்தை நடத்தினாங்க, மாணவர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க, மாணவர்களோட சேர்ந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழ்நாடு அப்படின்ற பெயர் வரதுக்கான காரணம் என்னவா இருந்தது, தமிழ்நாடுன்ற பெயர் மட்டும் இல்லாம என்னதான் வந்து ஆங்கிலேயர்கள் வெளியில போயிருந்தாலும் ஆங்கிலேயர்கள் சம்பந்தப்பட்டு அதே ஃபார்முலால ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு அப்ப ஆளக்கூடிய அரசு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்கக்கூடிய படமா தான் இந்த பராசக்தி இருக்குது. பராசக்தியில வந்து லீட் ரோல்ல வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சுதா கோங்கராவுடைய அவங்களுடைய காம்பினேஷன்ல வரக்கூடிய திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஹீரோவாகவும் அண்ட் அதர்வாவும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அதை தாண்டி படத்தினுடைய வில்லன் ரோல்ல வந்து ரவி மோகன் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஸ்ரீலீலா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல வந்து இன்ட்ரோ ஆயிருக்கக்கூடிய படமா தான் இந்த பராசக்தி அமைஞ்சிருக்குது. அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ லுக்ல தான் படம் ஃபுல்லா இருக்குது. அண்ட் அதுக்கேத்த மாதிரியான மேக்கப்பா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், செட் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமா பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுதா கோங்கரா அவங்களுடைய ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்பவே லைவ்லியா கொண்டு போவாங்க. அதே போல இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் ட்ரூ இன்சிடென்ட்டை வந்து தழுவி எடுக்கக்கூடியதுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபிக்ஷனல் வந்து ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பல பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அந்த காலகட்டத்தில் அந்த போராட்டம்ன்றது எப்படி நடந்தது, அதனால எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, அதுக்கப்புறமா தான் எப்படி வந்து அதை தடுத்து நிறுத்தினாங்க. அண்ட் அதை மட்டும் இல்லாம அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நட்பையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. நட்போட இருக்கக்கூடிய காதல் இது எல்லாத்தையும் கலந்து கமர்ஷியல் ஃபேக்டரோட கொடுத்துருக்கக்கூடிய படமா தான் இந்த பராசக்தி அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்துக்கான பெரிய ஒரு பில்லரா வந்து படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன் இருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய டோனா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பார்த்து பார்த்து ரொம்ப கவனமா அந்த லைட்டிங்ல இருந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. எது வந்து செட்ல எடுத்திருக்காங்க, எது வந்து கிரீன் மேட்ல எடுத்திருக்காங்க, எது ஏஐல பண்ணியிருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சரைசேஷன் கொடுத்திருக்கிறாரு. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம், எப்பவுமே ஜிவி பிரகாஷ் அண்ட் சுதா கோங்கரானாலே அவங்களுடைய காம்பினேஷன் சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நேஷனல் அவார்டே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய காம்போ மறுபடியும் இந்த படத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஸோ பாடல்களும் வந்து சூப்பர் ஹிட். அதை விட முக்கியமா படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளை வந்து உட்கார வச்சு இன்னும் கதையை சொல்றதுக்கு ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ். ஸோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா இந்த படத்தில் அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாம படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காரு. ஏன்னா எப்பவுமே வந்து சுதா கோங்கரா அவங்க வந்து அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பீப்புள் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதே போல தான் எடிட்டர் இது வரைக்கும் அவங்க மாத்தாம அப்படியே இருக்கிறாங்க. ஸோ சதீஷ் சூர்யாவுடைய எடிட் படத்துக்கான ஒரு பிளஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரவி கே சந்திரன் சுதா கோங்கராவோட ஒர்க் பண்ணியிருந்தாலுமே கூட அது எங்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு பிசிறு தட்டாம, ஏன்னா ஒரு டைரக்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் வந்து ரொம்பவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனா மட்டும்தான் அது நம்மளுக்கு பார்க்கக்கூடிய அவுட்புட்ல தெரியும்வாங்க. அது ரொம்பவே அழகா நம்ம அவுட்புட்ல காட்டியிருக்காங்க. அண்ட் ஓவராலா ஒரு டிஃப்ரெண்டான சிவகார்த்திகேயனை இந்த படத்துல நம்ம பார்க்க முடியுது. சிவகார்த்திகேயன் மட்டும் கிடையாது, ரவி மோகனா இருக்கட்டும், இல்ல அதர்வாவா இருக்கட்டும், அதர்வாவுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய உயிரை கொடுத்து பல படங்களை வந்து பண்ணியிருந்தாலுமே கூட ஏதோ ஒரு விதத்துல அவருடைய கெரியர் வந்துட்டு இன்னமும் வந்து கிராஃப் மேல போகாம அப்படியே இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு அந்த கிராஃப் வந்து மேல போகும் அப்படின்றது டவுட்டே கிடையாது. ஸோ ஓவராலா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பொங்கலை முன்னிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு மக்களுடைய ஆதரவும் பெரிய அளவில் இருக்குது. அண்ட் இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்களை வந்து அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீடைல் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.